வெப்சைட்டை காப்பாற்ற முடியல, சர்வரை காப்பாற்ற முடியலங்க. ஏன்னா ஒரு கம்பெனியோட டேட்டாவையோ ஒரு கம்பெனியோட வெப்சைட்டையோ சர்வரையோ காப்பாற்றுறோன்னு இவன் தானுங்க. நான் கோடிங்ல ஒரு சூப்பரான கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க்கிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிங்க. இந்த நெட்வொர்க்கிங் சைபர் செக்யூரிட்டி இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்க. இது படித்தாவே வேலை கிடைக்குங்க. இந்த ஃபீல்டில் இறங்கணும் எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல்டு தான் நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டிங்க. இந்த ரெண்டு ஃபீல்டில் எது பெஸ்ட்டுங்க, இதில் சேலரி எவ்வளோலாம் இருக்குங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகே அண்ட் காஷிவ். வெல்கம் டு சேனல். நெட்வொர்க்கிங்னா என்னங்க? இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு ஃபீல்டுங்க. நெட்வொர்க்கிங்கில் ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு 4-5 கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த 4-5 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சிஸ்டம், ஒரு காம்பனண்ட் தான் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க. டேட்டாக்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது பயன்படுங்க. சரி, ஓகே. இந்த நெட்வொர்க்கிங்கை உருவாக்குறவன், அதை மேனேஜ் பண்ணுறவன் பேர் தான் நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஸ்கோப்புங்க. எல்லா இடத்துலையுமே இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க்கில் பயன்படுத்துகிற டிவைசஸுங்க, ஃபயர்வாலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க, ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும், நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸுங்க, இந்த நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸுங்க, இது இல்லாமல் நெட்வொர்க்கோட செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக மாற முடியுங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. ஒன்று, சைபர் செக்யூரிட்டி டூல்ஸுங்க, என்னெல்லாம் வச்சு நம்ம ஹேக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், அந்த நெட்வொர்க்லேயோ இல்லை உள்ளே எவனோ ஒருத்தன் வந்தானா அதை டிடெக்ட் பண்ணுற சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணுற சிஸ்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஒரு டேட்டாக்களை எப்படி காப்பாற்றுறது, ஒரு நெட்வொர்க்கை காப்பாற்றுற நெட்வொர்க் செக்யூரிட்டிங்க, ஒரு கிளவுடை காப்பாற்றுற கிளவுட் செக்யூரிட்டிங்க, அண்ட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், எண்ட் டு எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்லாம் அனுப்புற ஒருத்தர் ரிசீவ் பண்ணுற ஒருத்தர் இருப்பான், அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாங்க தெரியுங்களா, அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் செக்யூரிட்டி. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டிங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் எப்படி காப்பாற்றுறது, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறவங்க தான் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. என்னதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் எல்லா கம்பெனிலையும் எல்லா பிசினஸும் எடுப்பாங்க. ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4-5 கம்ப்யூட்டர் இருக்கும், அப்போ அங்கே நெட்வொர்க் இன்ஜினியர் வேணுங்க. ஸோ ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குங்க, அங்கே ஒரு 4-5 கம்ப்யூட்டர் இருக்குது, நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும். ஒரு ஐடி கம்பெனி இருக்குங்க, நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும். ஒரு ஸ்கூல் இருக்குங்க, ஒரு லேப் அசிஸ்டண்ட்டுங்க, நெட்வொர்க் இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் இதில் எப்படி நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங். ஏன்னா ஒரு கம்பெனியோட டேட்டாவை காப்பாற்ற முடியாமல் திணறாங்க, வெப்சைட்டை காப்பாற்ற முடியல, சர்வரை காப்பாற்ற முடியலங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அதிகமாக தேவைப்பட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்க. இவங்களுடைய மேஜரான ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோலுங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, ஒரு நெட்வொர்க்ஸை உருவாக்குறது எப்படி, அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி, அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி. அதாவது ஜென்ரலாக ஒரு நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பியர் டு பியர் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. இதுவும் கிளைண்ட், ஒரு கம்ப்யூட்டரே கிளைண்ட்டாகவும் சர்வராகவும் வேலை செய்யுங்க. இதே கம்ப்யூட்டர் கிளைண்ட்டாகவும் சர்வராகவும், இது கிளைண்ட்டாகவும் சர்வராகவும் ஒர்க் ஆகுங்க. ஆனால் முக்கியமாக எங்கே மேஜராக எப்படி இருக்கும் நெட்வொர்க்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்கிங்காக இருக்கும். அந்த கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்கிங் என்னங்க அப்படின்னா, டேட்டாக்கள் எல்லா இடத்துலையும் வைக்காத ஒரு இடத்துல வச்சு அதை ஆக்சஸ் பண்ணு, அதை தான் சர்வர்னு சொல்லுவாங்க. இதை எப்படி உருவாக்குறதுங்க, ஸோ கிரியேட்டிங் திஸ் நெட்வொர்க்குங்க. ரெண்டாவது, மெயின்டைனிங் த நெட்வொர்க்குங்க அண்ட் மேனேஜிங் த நெட்வொர்க்குங்க. அந்த டேட்டாக்கெல்லாம் ஒழுங்காக போகுதா இல்லையா, அது செக்யூராக போகுதா இல்லையா, இது எல்லாத்தையும் பார்க்குற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் பேர் தான் நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட ரோல் எந்த மாதிரி இருக்குன்னா செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியருங்க. இது இல்லாமல் வந்து இவங்க டெவலப்பர் மாதிரியும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான ரோலுமே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் தான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. இப்போ 4வது சேலரியை பற்றி பேசலாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ஐடியோட ஒர்க் தாங்க. சரிங்க, ஐடியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒர்க்குங்க. சேலரி நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போயிடலாங்க. சரிங்களா, கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகங்க. இது ஒன்று. ஸோ வேலை கிடச்சிடுச்சுப்பா. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான சேலரிங்க. அதுவும் இதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி நெட்வொர்க் இன்ஜினியர் அப்கிரேட் ஆகி டெக்னாலஜின்னு நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா செம்ம ப்ரொஃபைலுங்க. பயங்கரமான சேலரி கொடுப்பாங்க. தைரியமாக இந்த ஃபீல்டை நீங்கள் படிக்கலாங்க அண்ட் இறங்கலாங்க, லேர்ன் பண்ணிக்கலாங்க. சேலரி பற்றி பேசணுமாங்க, அந்நியாயத்துக்கு குவிப்பாங்க. அவ்வளோ கொட்டி கிடக்கிற சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கம்பெனியோட டேட்டாவையோ ஒரு கம்பெனியோட வெப்சைட்டையோ சர்வரையோ காப்பாற்றுறோன்னு நீங்கள் வந்தானுங்க. ஸோ அதனால் அந்நியாயத்துக்கு சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு. 5வதாக வந்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் எப்படி அண்ணா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்னா, ஆனால் நான் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிட்டேன், எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வரை வந்து மேனேஜ் பண்ணுற சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது நல்ல ஸ்கோப் இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டிங்கே க்ளவுடு தானுங்க. க்ளவுட் இன்ஜினியர் இது 2வது சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுங்க. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்வர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற டெவாப்ஸ் இன்ஜினியருங்க. இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே அடுத்த லெவலில் நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து அடுத்த லெவலுக்கு இப்படி படிச்சுட்டாங்க, அவங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சேலரிங்க. எவ்வளோங்க இருக்கும்? மந்த்லி வந்து 1 lakh வரைக்கும் கேரண்டியாக எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரி நெட்வொர்க் இன்ஜினியர்ஸுங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அண்ணா அப்புறம் டேரெக்டாக க்ளவுடையோ டிவாப்ஸை படிச்சலாமே. நீ எதுவாக இருந்தாலுமே நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிட்டு தான் பார்க்க முடியுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இதுதான் பேஸுங்க. இந்த நாலேஜ் இல்லாமல் வந்து அந்த இன்ஜினியர்ஸ் ஆகிறது ரொம்ப மிகவும் கடினங்க. ஸோ இதுதான் முக்கியமான பேஸுங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவங்க ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. க்ளவுடு தான் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ க்ளவுடை செக்யூர் பண்ணுற இந்த க்ளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியருங்க. அந்த ஒரு டேட்டாவை வந்து 10 சர்வரில் வந்து டிப்ளாய் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ரோல் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இதுதான் அடுத்த லெவலில் அவங்களுக்கான கெரியர் க்ரோத்துங்க. ஃபைனலாக வந்து எலிஜிபிலிட்டி பற்றி பேசலாங்க. எலிஜிபிலிட்டினா என்னென்னா, ஆனால் யாரெல்லாம் நான் இந்த படிக்கலான்னா, யார் படித்து இந்த ப்ரொஃபைலை பில்ட் பண்ணலாங்க, யாரெல்லாம் வேலைக்கு போக முடியும்னா ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுங்க. எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட்டுங்க. யாராக இருந்தாலுமே நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த ஃபீல்டில் வந்து போகலான்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக கண்ணு மூட்டு ட்ரை பண்ணலாங்க. அதுவும் இது நான் கோடிங் வேறங்க. கண்ணை மூடி ட்ரை பண்ணாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குவிஞ்சு கிடக்குங்க நெட்வொர்க் இன்ஜினியராங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க யாராவது எனி டிகிரிங்க, ஏதோ டிகிரி படிச்சிருக்கேன்ப்பா, ஓகே டிப்ளமா படிச்சிருக்கேன்ப்பா, எனி இயர் பாஸ் விடுங்க, 2010 முடிச்சிருக்கேன்ப்பா, நான் கோடிங்கில் போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கோடிங் அலர்ஜியாக இருக்குப்பா அப்படின்னா உங்களோட ரைட் சாய்ஸ் நெட்வொர்க் இன்ஜினியர் தாங்க. தைரியமாக இறங்குங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிகிரியை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ பண்ணால் போதும். இது இல்லாமல் வந்து எனி இயர் பாஸ் அவுட்டுங்க, ஏதோ ஒரு வருஷம் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு தேவை ஒரு சூப்பரான ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் வேணும் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி, அண்ணா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறதா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இது ரெண்டுமே சூப்பரான ஒரு ஃபீல்டு தாங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி முடிவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங்கில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டின்ற ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களோட ப்ரொஃபைலை பேசிக்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனியில் வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சேர்த்து நான் படிக்க வச்சுருவேங்க. ஏன்னா சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்ச ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு பயங்கரமான ஸ்கோப்புங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தாங்க. எல்லாருமே வேலைக்கு போக முடியுங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.